ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக டிவிக்கு அரசாங்கம் தனியார் கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக்கானது போயிட்டு இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ஆனால் நிறைய ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ இப்படி டிவிக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது ஓகேவா இருக்குமா? தமிழ்நாட்டினுடைய அந்த நிதி நெருக்கடிக்கு எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த செய்தி பார்த்தோம்னா நிறைய செய்தி ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், ஃப்ரண்ட் பேஜில் அதை போட்டிருக்காங்க. முக்கியமான தொலைக்காட்சிகள்லையும் அதை ஒரு செய்தியாக போடுறாங்க. ஸோ டாஸ்மாக் தனியார் மயப்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள், அதுக்கான ஆலோசனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாவேகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் போடுறாங்க, ஃப்ரண்ட் பேஜில் போடுறாங்க, அதே மாதிரி முக்கியமான டிவிஸ்லையும் போடுறாங்க. இது சும்மா போட மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கணும், இல்லைனா ஏதோ இன்ஃபர்மேஷன் லீக் செய்யப்பட்டிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இதை பேசுகிறாங்க. ஸோ என்ன பொறுத்தளவில் ஏதோ ஒரு வகையில் கிரவுண்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். டிவிக்கு அரசாங்கம் யாரோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, கிரவுண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரைட், ப்ரைவேட்டைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தி கசிய விடப்பட்டால் மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, மக்கள் இதை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா, டாஸ்மாக ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா தாவேக்காவுக்கு அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ பரவலாக எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, டாஸ்மாக ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பெருசாக ரெவென்யூ அடி வாங்குமே, வருமானம் அடி வாங்குமே. ஏன்னா இப்போ வருஷம் டாஸ்மாக் வழியாக 50,000 கோடி ரூபா வந்துட்டு இருக்கு. அதை நம்பி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. ஏற்கனவே பெரிய கடன் சுமை இருக்கு. அப்படி இருக்கும்போது ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா எங்கிருந்து பணம் வரும்? ஸோ டாஸ்மார்க்கை பொறுத்தளவில், லிக்கரை பொறுத்தளவில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மொனோபோலி இருக்கிறது தான் அரசுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் பெருசாக வருமானம் கம்மியாகும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவென்யூ வருது? ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி வழியாக வருது, இன்னொன்று வேட் வழியாக வருது. முக்கியமாக வேட் வழியாக வருது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் வழியாக அரௌண்ட் ஒரு 70% வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டி கீழே வராது. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேக்ஸ் ஸ்லாப்லாம் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வேட் வழியாகவும் எக்ஸைஸ் டியூட்டி வழியாகவும் வருது. அது போக ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 10% மார்ஜின் வச்சு விற்பாங்க. 100 ரூபாய்க்கு எம்ஆர்பி இருக்குன்னா 10 ரூபா மார்ஜின் அவங்களுக்கும் போகும். ஸோ இந்த வழியாக இங்கே ரெவென்யூ வருது. ஸோ நாளைக்கே ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் நீங்கள் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். டேக்ஸ் வழியாக வரக்கூடிய பணம் கவர்மெண்ட்டுக்கு தானே போக போகுது. ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் பணம் போக போகுது. நான் ஏன் இது தாவேக்காவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, யூஸ்ஃபுல் அப்படின்ற வார்த்தை கரெக்டானு தெரியல, தாவேக்காவுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டிலரிஸ்லாம் இருக்குல்ல, டிஸ்டிலரிஸ்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? பொலிட்டீஷியன்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எந்த பொலிட்டீஷியன்ஸ்? நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கண்ட்ரோலில் தான் டிஸ்டிலரிஸ்லாம் இருக்குது. டைரக்ட் கண்ட்ரோல் இல்லைனாலும் இன்டைரக்ட் கண்ட்ரோல் இருக்குது. தீய சக்தி அல்லது மற்றும் பலர் அவங்க. ஆமாம், மற்றும் பலர் தீய சக்தி கிட்ட தான் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பவரை 2 திராவிட கட்சிகளுக்கும் இந்த டிஸ்டிலரிஸ் வழியாக வரக்கூடிய வருமானம் கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 டிஸ்டிலரிஸ் இருக்கா, 10-15 இருக்குன்னு நினைக்கிறேன், 15 இருக்குன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் ஒரு 15 வச்சுப்போம். அப்போ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஸ்டிலரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய மொனோபோலி உடஞ்சிரும். இவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பொருட்களை வாங்கணுன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்காது, யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மொனோபோலி உடஞ்சிரும். இவங்க கொடுக்குறதெல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாம் தரம் குறைந்த மதுபானங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டாச்சுன்னா இவங்க கதை முடிஞ்சிடும். அப்போ திராவிட கட்சிகள் பலவீனப்படுவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெவென்யூலாம் கம்மியாகிடும். இப்போ தாவேக்காவால் அங்கே போய் போட்டி போட முடியாது. கவர்மெண்ட்டே அவங்க கையில் இருந்தாலும் இது ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்க. ஸோ அதனால் அங்கே கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டுக்கு பெருசாக ரெவென்யூ கம்மியாகும்னு சொல்ல முடியாது. இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைவேட் தாங்க இல்லையா, அங்கே ப்ரைவேட்டைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னென்னா, டிஸ்ட்ரிபியூஷனை கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க.
ஸோ ஒரு கவர்மெண்ட் அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வழியாக தான் அந்த பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஆனால் அங்கே என்டையர் சிஸ்டம் பார்த்தோம்னா ப்ரைவேட்டாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரைவேட் தான். ஆமாம். அங்கே பார்த்தோம்னா கர்நாடகாவில் என்னன்னா நம்மளை விட லிக்கர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு. ரெவன்யூ பார்த்தோம்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 10,000 கோடி ரூபா டிஃபரன்ஸ் வருது. நம்ம 50,000 கோடி ரூபா, அவங்க ஒரு 40,000 கோடி ரூபா. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், நம்ம பார்க்கலாம். பட் என்னென்னா இதில் தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா ரெவன்யூ சோர்ஸை ஸ்குவீஸ் பண்ணிடலாம், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை நெருக்கிடலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் என்னென்னா நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா கர்நாடகாவில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் லிக்கர் கன்சம்ஷன் அதிகமாகும், மக்கள் நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க. ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அங்கே போய் குடிக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. அங்கே போய் அங்கே அந்த சைடு போனாலே கேவலமாக பார்ப்பாங்கலாம். ஸோ அங்கே போக மாட்டாங்க. நீங்கள் நீட்டான ப்ரைவேட்டைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய மதுபானங்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்கும், நல்ல குவாலிட்டியான அவுட்லெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா அது குடிக்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய பேர் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு சிக்கல் வரும், நிறைய பேர் மதுபானங்கள் குடிப்பாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் பெரிய அளவில் கம்மியாகும். அரசுக்கு ரெவன்யூவும் ஒரு சைடில் வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடில் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கம்மியாகும். ஆனால் தமிழ் மக்கள் அதிகமாக மதுபானங்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஸோ அதனால தான் அவன் லைட்டாக பல்ஸ் பார்க்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆமாம், அப்படி லைட்டாக இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்கா. ஏன்னா தாவேக்கா யங்ஸ்டர்ஸை பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கட்சி, நம்பியிருக்கக்கூடிய கட்சி. யங்ஸ்டர்ஸ் இதை ஏற்றுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பொறுத்த லெவலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் செட்டப் அவங்க டெஃபினட்டாக விரும்ப மாட்டாங்க. நல்லா இல்லை. ஆமாம், பழைய ஆட்கள் ஓரளவுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் புது ஆட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும். ஏன்னா பெங்களூர், ஹைதராபாத்லாம் போயிருப்பாங்க, மற்ற பகுதிகள் சிட்டிஸ்லாம் போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கணும், ஒரு சிட்டி மாதிரி இருக்கணும். சென்னை பார்த்தோன்னா நிறைய இடத்துல இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சென்னையில் நிறைய நேரங்களில் இல்லை. நீ இப்போ குடிக்கிறது தப்புனே சொன்னாலும் நான் யங்ஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ அவங்க இந்த விஷயத்த எதிர்பார்ப்பாங்க, ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அந்த வகையிலையும் பார்த்தோம்னா இது தாவேக்காவுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் குடிப்பாங்களே. இப்போ நார்மலாக ஒரு குவார்டர் அடிக்கிறவன் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மலாக பூரண மதுவிலக்கு சொல்லக்கூடிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல தனியார்கிட்ட கொடுத்துருங்க. அரசாங்கம் டாஸ்மாக்கு சாராய விற்கிறது அரசாங்கம் பண்ணக்கூடாது, முதல்ல தனியார்கிட்ட கொடுங்க, அப்புறம் குறைங்க, படிப்படியாக இந்த விஷயங்களை நீங்கள் அமுல்படுத்துங்க, பூர்ண மதுவிலக்கு அப்படின்ற இடத்த நோக்கி நகருங்க அப்படின்னு தான் பல கட்சிகள், பூர்ண மதுவிலக்கு பேசக்கூடிய கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தானே பார்க்கணும். ஆனால் மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாக ப்ரைவேட்டைஸ் ஆனால் மக்கள் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பொருள் எடுத்துக்கலாம், இப்போ லெட்ஸே ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட் இதை மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னு வச்சுப்போம், இன்னொரு சைடில் ப்ரைவேட் மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னு வச்சுப்போம். சரி, நம்ம பிஎஸ்என்எல் எடுத்துப்போமே. ஓகே, சிம். ஆமாம், பிஎஸ்என்எல்லும் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குது. பிஎஸ்என்எல் கையில் இருக்கும்போது மக்கள் நிறையா கன்சியூம் பண்ணுவாங்களா, ப்ரைவேட் இருக்கும்போது நல்லா கன்சியூம் பண்ணுவாங்களா? ப்ரைவேட் தான். புது ஆஃபர் கொண்டு வருவாங்க, சீப்பாக்கிக்கிட்டே போவாங்க, மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க, நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் பெட்டராக வாங்குவாங்க. ஸோ அதே தான் ஆல்கஹாலும் அரசு கையில் இருக்கும்போது மக்கள் நிறையா கன்சியூம் பண்ணுவாங்களா, ப்ரைவேட் கையில் இருக்கும்போது நிறையா கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கையில் இருக்கும்போது நிறையா கன்சியூம் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்ற அந்த இன்சென்டிவ் இருக்குது, அரசுக்கும் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் காரனுக்கு இன்னும் நிறைய இன்சென்டிவ் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபம்லாம் அவன் பேக்கெட்டில் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவான் அவன். அதனால டெஃபினட்டாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மக்கள் டெஃபினட்டாக நிறையா குடிப்பாங்க. ப்ரைவேட்டைஸ் ஆனால் அதில் சந்தேகமே வேண்டாம். அதுக்கு தேவையான சின்ன பாட்டிலில் விடுறது, பேக்கெட்டில் விடுறது, எல்லா வேலைகளையும் ப்ரைவேட் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மது கொஞ்சம் தரமாகவும், மது கொஞ்சம் தரமாக இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். மது கொஞ்சம் தரமாக இருக்கும், அரசு குவாலிட்டி கண்ட்ரோலை மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ அந்த விஷயம் இருக்குது. அரசியல்வாதிகள் கையில் தேவையில்லாத பணம் போய் சேராது, அரசியல்வாதிகள் கரப்ட் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பணம் போய் அவங்க பேக்கெட்டில் உட்காரும். இப்போ என்னென்னா டாஸ்மார்க் வழியாக பொலிட்டீஷியன்ஸ் முரட்டமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அது பெரிய அளவில் கம்மியாகும். அது திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தும். இந்த சிஸ்டம் அவங்க கைக்குள்ளே தான் இருக்கு இன்னும். ஸோ அதனால் தாவேக்கா அது வழியாக பெனிஃபிட்டும் ஆவாங்க. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா பூரண மது விலக்கை போய் அடைவதற்கு இது முதல் படியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்போ பூரண மது விலக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கம்மி பண்ணணும். நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணீங்கன்னா அதிகம் தான் ஆகும்.
அப்புறம் மக்கள் இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பூர்ண மது விலக்கு இன்னும் கஷ்டமாகும். இன்னைக்கு ஒரு 10% குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், நாளைக்கு நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா 20% குடிப்பாங்க. ஸோ 10% மக்கள் குடிக்கும்போது பூர்ண மதுவிலக்கு சாத்தியப்படுமா, 20% மக்கள் குடிக்கும்போது பூர்ண மதுவிலக்கு சாத்தியப்படுமா? ஸோ நாளைக்கு நிறைய பேர் குடிக்கிறாங்கன்னா பூர்ண மதுவிலக்கு இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ அதனால முதல்ல பூர்ண மதுவிலக்கு சாத்தியமானதே பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ப்ராக்டிக்கலாக அது சாத்தியப்படலை. ஆனால் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் அது ஆன் பேப்பர் இருக்கு, அமலில் இருக்கு. ஆன் பேப்பர்ல அமலில் இருக்கு. குஜராத்லலாம் இருக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் லிக்கர், அங்கே ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அதிகமாகும். ஆமாம், நீங்கள் பூர்ண மது விலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பூர்ண மது விலக்கு இருக்கு சில ஸ்டேட்ஸில், ஆனால் அங்கே மது கிடைக்குது. அப்போ அதனால வரக்கூடிய ரெவன்யூ யாருக்கு போகுது? தனியாக இருக்குல்ல, அது இல்லீகல் ஆக்டிவிட்டி, அது மாஃபியாவுக்கு போகுது. அது ஸோ இல்லீகல் மாஃபியாஸ் கைக்கு போகுது. அப்போ யாரும் ஸ்ட்ராங் ஆகிறாங்க? மாஃபியா ஸ்ட்ராங் ஆவாங்க. இப்போ 50 ரூபா மதுபானத்தை நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அப்போ பெரிய மார்ஜின் நடுவில் இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா 150 ரூபா எடுக்கலாம். அப்போ என்ன ஆகுது, 200 ரூபாய்க்கு டாஸ்மாகில் போய் குடிக்கிறத விட 60-70 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 20 ரூபா கள்ளச்சாராயத்தை அவன் ஒரு 60-70 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அது மாஃபியாஸை உருவாக்கிறோம். அது கள்ளச்சாராய மாஃபியா அப்போ கிரியேட் ஆகும். லிக்கர் மாஃபியா கிரியேட் ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பான், ஏன்னா அதில் இன்னும் ப்ராஃபிட் இருக்குது. பேன் பண்ணப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் இல்லீகலாக விற்கிறீங்கன்னா இன்னும் அதிகமான ரேட்டுக்கு விற்கலாம். ஓகே, அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அந்த பணத்தை வச்சு அரசியல்வாதிகள்கிட்ட காசு கொடுப்பான், போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுப்பான், இப்போ எல்லாத்துக்கும் அதிகாரிகளுக்கு காசு கொடுப்பான். சிஸ்டம் ஃபுல்லாக அவன் கரப்ட் பண்ணிக்குவான். கட்ட பஞ்சாயத்து எல்லா சேட்டையும் பண்ணுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் அல் கப்போன் ஒருத்தர் இருந்தார். அங்கேயும் இதே மாதிரி தான் ப்ரொஹிபிஷன் இருந்தது, பூர்ண மது விலக்கு இருந்தது. அப்போ அந்த பீரியடில் பெரிய பெரிய மாஃபியாஸ்லாம் உருவாகிறாங்க அமெரிக்காவில். பேர் பூர்ண மது விலக்கு இருக்குன்னு இருக்கும், ஆனால் தெருக்கு தெரு மதுபான கடைகள் இருக்கும், மதுபானங்களை வித்துட்டு இருப்பாங்க, இந்த மாஃபியாஸ் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ பூர்ண மது விலக்கு அமலில் இருக்கும் போதும் மதுபானங்களை விற்கிறாங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? சிஸ்டம் ஃபுல்லாக கரப்ட் பண்ணிட்டானுங்க அவனுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க அதை, ஏன்னா எல்லாருக்கும் மாதம் மாதம் பணம் போயிட்டு இருக்கும், எல்லார் பேக்கெட்லேயும் பணம் உட்காரும். அந்த டைமில் அல் கப்போன் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டும்பாங்க. ஸோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அல் கப்போன் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டாக மாறுறான். இப்போ இலான் மஸ்க் ரிச்சஸ்ட் மேனாக இருக்கான்னா அவன் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறான், உற்பத்தி பண்ணி அதை விற்று எஃபிஷியண்ட்டாக மற்ற எல்லாரை விடவும் உற்பத்தி பண்ணுறான், R&D பண்ணுறான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறான், எக்கானமியை டெவலப் பண்ணுறான். ஜெஃப் பேசோஸ் அதை பண்ணுறாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை பண்ணுறாரு, முதலாளிகள் அதை பண்ணுறாங்க. ஆனால் இவன் மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள் என்ன? திருட்டு சரக்கு. திருட்டு சரக்கை விற்று இவன் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான். அப்புறம் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக கரப்ட் பண்ணிடுறது. அதை மீறி யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள அடித்து தள்ளிடுறது, போட்டு தள்ளிடுறது. ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு படம் உண்டு, ராபர்ட் டினிரோலாம் நடிச்சிருப்பார். ராபர்ட் டினிரோ அதில் அல் கப்போனா நடிச்சிருப்பார். ஃபேமஸான படம் இதுதான், அல் கப்போன் பற்றி தான் வரும். அதில் தான் காட்டுவாங்க அவங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறது. இப்போ ஒரு அதிகாரி நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு அவங்கள காலி பண்ணிடுறது. ஸோ இந்த லிக்கர் மாஃபியாவை காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று உருவாக்குவாங்க. கரப்ஷன்லாம் இல்லாத ஒரு கரெக்டான ஒரு சின்ன ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா போலீஸ் வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, போலீஸ் ஃபுல்லாக அல் கப்போன் பேக்கெட்டில் இருப்பாங்க. அதனால பூர்ண மது விலக்கு சாத்தியமானு எனக்கு தெரியல. பட் ப்ரைவேட்டைசேஷனை பொறுத்தளவில் கரப்ஷனை கம்மி பண்ணும். ப்ரைவேட் பார்ட்டி கைக்கு போயாச்சுன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரப்ஷன் கம்மியாகும், பொலிட்டீஷியன்ஸ் கைக்கு தேவையில்லாத பணம் போகாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னன்னா நிறைய மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறத விட நிறைய பார்ஸ் இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். இன்னும் ரொம்ப ஈஸியாக மதுபானங்கள் அக்சசிபிளாக மாறும், அது நடக்கும். அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தளவில் அதில் கூடிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சொல்லிடலாம், மக்கள் அவங்களோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்த ஒரு மாதத்தில் ஊடகங்களை முடக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டானது போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு புதிய தலைமுறை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. இப்பொழுது ஒரு 3 சேனலை வந்து முடக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனால் அரசு தரப்பில் டிஎன் ஃபேக்ட் செக்காக இருக்கட்டும் அல்லது அமைச்சர் ராஜ்மோகனாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் கிளிச் தான் இது முடங்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. சில தினங்களில் அது சரியாயிரும், நாங்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கும் சொல்லிட்டோம் அப்படின்றதையும் அரசு தரப்பில் விளக்கமாக தராங்க. இப்போ தான் வந்திருக்காங்க, ஊடகத்தை முடக்கினா கெட்ட பேர் வரும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சும் டிவிக்கு அதை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க?
இப்போ தாவேக்கா மீடியாவை எப்படி அணுகுறாங்கன்னு பார்க்கும்போது மீடியாவை அவங்க ஃப்ரெண்ட்லியாக பார்க்கல, மீடியாவை பாசிட்டிவாகவும் அவங்க பார்க்கல. இப்போ மீடியாவை பாசிட்டிவாக ஒரு கட்சி பார்க்குதுன்னா மீடியாவோட அந்த கட்சி என்கேஜ் ஆகும், மீடியாவோட சேர்ந்து அந்த கட்சி ஒர்க் பண்ணும். அந்த கட்சி நிறைய செய்தி தொடர்பாளர் வச்சுருப்பாங்க, நிறைய இன்டலெக்சுவல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் ஊடகங்களுக்கு அனுப்புவாங்க, ஊடகங்கள் வாயிலாக அந்த கட்சியோட கொள்கைகளை பரப்புவாங்க, சில குழப்பங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்துவாங்க, அப்புறம் சில பாலிசிஸ் பற்றின புரிதல்களை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கு ஊடகங்களை பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவில் ஒன்று மீடியாவை அவமதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களே இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கல, சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சந்திக்கல. அதே மாதிரி பார்த்தோம்னா ஊடக நண்பர்களை டாஜ் ஹோட்டலெல்லாம் பார்த்தா பார்க்கிங்கில் நிற்க விட்டாங்க. அதெல்லாம் என்னென்னா மீடியாவுக்கு பெருசாக அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்றது தான் அது காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி டிபேட்ஸ்லாம் தாவேக்காரங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, தாவேக்கா ஆதரவாளர்கள் வந்து பேசுகிறாங்களே தவிர அஃபிஷியல் பார்ட்டி ஸ்போக்ஸ் பீப்புள் யாரும் வந்து டிவி டிபேட்ஸில் கலந்துக்கல. ஸோ இப்போ அதுவே நீங்கள் பாருங்கள், டிவி இருக்குங்க, நிறையா டிவி இருக்குது, டிவி டிபேட்ஸில் அவங்க வந்து உட்காரலனாலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ என்ன பேசுகிறன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதாவது நீங்கள் சில கருத்துக்களை சொல்கிறீங்கல்ல, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அக்கறை எனக்கு கிடையாது. நான் உள்ளே வந்து என்ன டிஃபெண்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பிஸ்னஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ என்ன வேணாலும் பேசலாமா, என்ன பேசினாலும் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க டைரக்டாக டிவி ஸ்டுடியோக்குள்ளே வந்து பேசி கருத்துருவாக்கம் பண்ண விரும்பலைன்னா அப்போ வேற வழியில் அவங்க கருத்துருவாக்கம் பண்ணுவாங்கல்ல. ஓகே, ரெண்டு வகையாக கருத்துருவாக்கம் பண்ணலாம். ஒன்று டிவி ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் போகணும், உள்ளே போய் உங்கள் கருத்துக்களை முன்வைத்து நீங்கள் கருத்தியல் ரீதியாக ஆப்போசிஷனை எதிர்கொள்ளணும். அதுக்கு உங்களுக்கும் கருத்தியல் ரீதியாக சக்தி இருக்கணும், நீங்களும் விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போய் அவனெல்லாம் காலி பண்ண முடியும். அது ஒன் ரூட். அதை நீங்கள் செய்யலைன்னா எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, முடக்கிறது. ஆமாம், பேப்பர் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி இந்த லைனை கட் பண்ணு, அந்த லைனை கட் பண்ணு, அப்படி சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால தாவேக்கா டிவி இந்த நியூஸ் மீடியாலெலாம் போய் அவங்க என்கேஜ் ஆகிறதுக்கு ரெடி இல்லைனாலே அவங்க வேற ரூட்ல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போயிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அமைச்சர் சொல்கிறாரு கிளிச்சுன்னு சொல்கிறாரு, அவரை மீறி நம்ம பேச வேண்டாம். ஆனால் நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போய் விவாதிக்க தயாராக இல்லைனாலே அப்போ நீங்கள் கருத்துருவாக்கம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு கட்சினா கருத்துருவாக்கம் பண்ணணும்ல, அப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்கள் கையில் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். இப்போ நியூஸ் 24 தமிழ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது, அந்த சேனலும். இப்போ முந்தா நேற்று ஒரு ஷோ வந்து அவங்க நைட் பண்ணுறாங்க, அதில் நெல்சன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாரு. நான் நேற்று அந்த வீடியோ பார்க்குறேன். அதில் ஒரு கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, சில சேனல்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாவேக்கா மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். நெல்சன் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கல, அவரு கேட்டுட்டு இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அதை ஏற்றுக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் சேனல் பற்றி பேசும்போது தவறான செய்திகளை கெஸ்ட் ஒருத்தர் பரப்புறாருன்னா இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அது ஒரு கிளிச்சு தாங்கன்னு கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். பட் அந்த கெஸ்ட் பேசும்போது நெல்சன் அவர்கள் அமைதியாக கேட்டுட்டு தான் இருந்தார். ஸோ அந்த கெஸ்ட் சொல்ற விஷயத்த நெல்சன் அவர்கள் ஏற்றுக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால அமைச்சர் அவர்கள் இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த ஷோவை பார்க்கும்போது மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. அதுவும் ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு 2 நாள் இந்த 3 ஊடகங்களை அல்லது 4 ஊடகங்களை கட் பண்ணுறதுல என்ன டிவிக்கு அரசாங்கத்துக்கு லாபம் வந்துடும் அப்படின்றது தெரியல. இப்போ ப்ரெஷர் தான் வந்துகிட்டு இருக்கு, கெட்ட பேர் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 2 நாள் சும்மா கட் பண்ணுறதுல என்ன லாபம் வந்துடும்? ஏன்னா தொடர்ச்சியாக இதை அவங்க பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஏன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் கட் பண்ணலாம். அதை பண்ணி ஒரு லாபத்தை டிவிக்கு அரசாங்கம் பாத்திர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாரு, சன் டிவி, ஜெயா டிவி இப்படியான ஊடகங்களை கட் பண்ணால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிராக ஓப்பனாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள கட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இவங்களை கட் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது ஃபுல்லாகவே வந்து டெக்னிக்கல் கிளிச்சு தான் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ முடக்கியாச்சுன்னா திரும்ப அவங்க வரதான் போகிறாங்க, கண்டினியூஸாக முடக்கிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ எதுக்கு அவங்க அதை பண்ண போகிறாங்க? கெட்ட பேரும் வருது. ஸோ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா, இவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்னன்னா புதுசாக பவருக்கு வந்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ திமுக மீடியாவை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணாங்க, அது ஒரு நாளில் வந்த விஷயம் கிடையாது.
மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற அந்த நோக்கம் திமுகவுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசினது காரணமும் அதுதான். அதே மாதிரி போன ஆட்சியில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, அதுக்கான காரணமும் ஒன்று தான். கருணாநிதி அவர்கள் எதுக்கு மீடியாவோட போய் பேசிக்கிட்டே இருக்காரு? ஏன்னா மீடியா வழியாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு சாதகமாக இருக்கணும்னு அவர் நம்பினார். நம்ம கரெக்டான செய்தியை, நம்ம விரும்பக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சார். அதே மாதிரி தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது எதுக்கு? நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு பிடிச்ச செய்திகளை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, எப்பவுமே திமுக அதை அந்த ஆங்கிள் இருந்து பார்த்துருக்காங்க. மீடியா வழியா என்ன போய் சேருதுன்றது நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருந்திருக்காங்க. இது ஒரு நாள் நடக்கல. அது ஒரு 40-50 வருஷமா சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணி ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி கரெக்டாக அவங்க பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க டைரக்டா போய் சேனல்ல முடக்கல, ஆனா சேனலை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு வேற நிறைய வழிகளை வச்சிருந்தாங்க. அதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உருவாக்கி இருந்தாங்க, சில அமைப்புகளெல்லாம் உருவாக்கி அந்த அமைப்புகள் வழியா அவங்க மீடியாவை வழி கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இப்போ லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பெருசாக திமுக பண்ண விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. திமுக மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது அவங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது பியூராக கிளிச்சாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறையா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, இபிஎஸ் அவர்களும் கடுமையாக எதிர்த்திருக்காரு. ஏன்னா யாரும் நம்பலையே. ஆனால் எதிர்கட்சிகள் அப்படிதான் பண்ணுவாங்கல்ல, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு. இப்போ திமுக பீரியட்ல இது நடந்திருக்கு. சில சேனல்ஸ் வந்து பின்னுக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கு. அப்பயும் நம்ம இதை தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதிமுக பீரியட்லயும் அது நடந்திருக்கு. சில சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா அரசு கேபிளில் பின்னுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் காலகட்டத்தில் அது நடக்கும் போதும் நம்ம கட்சிகளை தான் குறை சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இப்போ நடந்தாலும் நேச்சுரலாக தாவேக்கா மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட் சேனல் இது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அரசியல் பேசக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்க்கு அது நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான கிளிச் எல்லாம் அங்கே வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படியே கிளிச் வந்தாலும் ரொம்ப குயிக்காக அதை சரி பண்ணிடணும். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஜெயா டிவியும் சன் டிவியும் அவங்க பிளாக் பண்ணலன்னு. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி, சன் டிவி இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் கண்ட்ரோல் கூடிய தொலைக்காட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெருசாக ரீச் இருக்காது. அவங்களால சாதாரண சாமானிய மக்களை ரீச் பண்ணவே முடியாது. கட்சிக்காரங்களை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். கட்சிக்காரங்களை தாண்டி வேற யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. கலைஞர் செய்திகள், ஜெயா டிவி, சன் டிவி இதெல்லாம் கட்சிக்காரங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. கட்சிக்காரன் நீங்க என்ன சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட் போடுவான். நீ அவங்ககிட்ட போய் கருத்துருவாக்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கருத்துருவாக்கம் யார்கிட்ட நீங்க பண்ணணும்னா, நடுவில் உட்காந்துருப்பான் பாருங்க, இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு தெரியாம உட்காந்துருப்பான் பாருங்க. சாமானிய மக்கள் 50% அப்படிதான் இருப்பாங்க. நேத்து ஒரு கட்சிக்கு ஓட் போட்டிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஓட் போடுவாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு அவங்க ஓட் போடுவாங்க. அவங்க அதுக்கு ஓப்பனா இருப்பாங்க. ஸோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான் அவசியம். இந்த அரசியல் கட்சிகள் கண்ட்ரோல் கூடிய தொலைக்காட்சிகளால சாதாரண மக்களை ரீச்சே பண்ண முடியாது. ஸோ அதனால என்னைக்குமே இந்த சேனல்ஸை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. இந்த அரசியல் சாயம் இல்லாத சேனல்ஸ் இருக்கு பாருங்க, அவங்கள தான் எப்பவுமே டச் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க நம்ம விரும்புறத பேசணும்னு நினைப்பாங்க, நமக்கு எதிராக முற்றிலுமா போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ அங்கே கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இங்கே கட் பண்ணதுக்கும் ஒரு அரசியல் இருக்குன்றீங்க. ஆமாம். ஏன்னா அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய சேனலோட பர்பஸ் என்ன? நம்ம கட்சிக்காரங்க அதை பார்க்கணும், நம்ம கட்சிக்காரங்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகணும், நம்ம கட்சி சார்பாக பேசுறதுக்கு ஒரு சேனல் வேணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பேசுறதும் கட்சி சார்பாக தான் பேசுறீங்க. இப்போ என்டிகேவே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐடியா என்ன? நடுநிலையா இருக்கணும், செய்திகளை நடுநிலையா போடணுன்றது. என் கட்சி சார்பான விஷயங்களை என் கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசணும். அப்போ அது யார்கிட்ட போய் சேரும்? அது அவங்ககிட்ட தான், குறிப்பிட்ட அந்த கட்சிக்காரங்க கிட்ட மட்டும் தான் பெரிய குரூப்ல தான் இருக்கும். ஆமா, ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள தான் அது போகும். அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஹார்ட் கோர் பார்ட்டி மென்னை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது. பட் டிசைட் பண்ணாம ஒரு நடுவில் இருப்பாங்கல்ல, ஓப்பன் மைண்டோட இருப்பாங்கல்ல, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்றது தான் முக்கியம். அவங்க டார்கெட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும்னா அரசியல் சாயமற்ற ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ எல்லாருமே அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, விஜய் கூட வந்து, அதாவது டிவிக்கே கூட வந்து ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெற்றி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, விரைவில் வரப்போகுது அப்படின்னா வந்து வாழ்த்துக்கள். ஸோ அதெல்லாம் டெக்னிக்கல் லிட்ஸில் வருமா? ஃபியூச்சர்லாம் எப்படி வரும்? அதான் சொல்லிட்டார்ல, அமைச்சரே சொல்லியிருக்காருல, அரசியல் இந்த சேனலுக்குலாம் வரலன்னு. அதனால அதுக்கும் ஒரு சிக்கலும் வராது, ஆளுங்கட்சி வேற. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது அதிமுகவில் வந்து முக்கியமான ஆட்கள்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. வெளியேறிட்டு திமுகவில் சேர்றாங்க, டிவிகேல அதிகப்படியாக டிவிகேல சேர்றாங்க, திமுகவிலையும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட வந்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு.
சிலர் அதிமுகவுல இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. நிறைய பேர் வெளியேறிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள், பிரமுகர்கள் அப்படின்னு நிறைய பேர் வெளியேற்றி இருக்காங்க. சிலர் வந்து டிவிகேவை தேர்ந்தெடுக்கிறாங்க, சிலர் டிஎம்கேவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பலர் டிவிகேவை, பலர் டிஎம்கேவை, பலர் டிவிகேவை, சிலர் டிஎம்கேவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ எதனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? ஏன் வெளியேறாங்க? ஏன் இந்த ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு கட்சியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள். அதிமுக பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 2 ரூபா தொடர்ந்து தோத்ததே கிடையாது. இப்போ தோத்தது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ தோத்தாலே பெரிய பாதிப்பு வரும்ன்றதை நம்மளே கணிச்சிருந்தோம். இப்போ தோத்தது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ திரும்ப மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? புதுசாக இன்னொரு கட்சி உட்கார்ந்துருக்காங்க, நம்ம இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த சிக்கல்கள்லாம் அதிமுகவுக்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் பெஞ்சமின் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சராக இருந்தார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் இபிஎஸ் பீரியட்லையும் அமைச்சராக இருந்தார். 21ல் தோத்துட்டார் நினைக்கிறேன். 21 தோத்துட்டார், இப்பயும் தோத்துட்டார். 21லையும் 26லையும் அவர் தோத்துட்டார். 16 to 21 வந்து மினிஸ்டர் இருந்தார். ரைட். 2 டேர்ம் வந்து அவர் மினிஸ்டர் இருந்தார். ஒரு டேர்ம் தான் மினிஸ்டர் இருந்தாரா? 16 to 21 கரெக்ட். ஆமாம். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தோம்னா திமுகவை சூஸ் பண்ணி திமுக சைடு போறார். இப்போ இதில் அவர் ஏன் திமுகவுக்கு போனார் அப்படின்றத தாண்டி நான் இன்னொரு ஆங்கிள் இதை கொண்டு வரேன். திமுக பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்லுவேன்னா, அதிமுகவை பலவீனப்படுத்துறது திமுகவுக்கு நல்லது இல்லை. இப்போ அதிமுகவை பலவீனப்படுத்துவதும் அதிமுககாரங்களை உள்ள இழுக்கிறதும் திமுகவுக்கு நல்லது கிடையாது. இப்போ ஏன்னா ஏற்கனவே அதிமுக பலவீனமாக இருக்கு. நிறைய பேர் நீ அங்கிருந்து உள்ள எடுத்தீங்கன்னா அதிமுக இன்னும் பலவீனமாகும். அதிமுக பலவீனமாக யார் பலப்படுவா? தாவேக. ஆனால் டிஎம்கேவுக்கு போகிறாங்கன்னா டிஎம்கே தானே பலப்படும். இப்போ சிம்பிளுங்க. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு ஆட்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுக வேண்டான்னு சொல்றவங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் இன்னைக்கு 30 பேர் அதிமுகவில் இருக்காங்க, 70 பேர் தாவேக்கால இருக்காங்க. அதிமுகவை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா 100 பேரும் தாவேக்கால போய் சேர்ந்துருவாங்க. ஸோ திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க 2ஆ பிரிஞ்சிருக்கிறது நல்லது. அதிமுக முழுமையாக கொலாப்ஸ் ஆகாமல் திமுக பார்த்துக்கணும். இப்போ திமுகவுக்கு அது தேவை. இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண அரசியல் இருக்கு பாருங்க, நான் அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அன்னைக்கு கரெக்ட். அன்னைக்கு தாவேக்கா இல்ல, அதிமுக பலவீனப்பட்டா நீங்க ஜெயிப்பீங்க, பர்ஃபெக்ட். இன்னைக்கு அதிமுக பலவீனப்படுறாங்கன்னா தாவேக்கா பலம் பெறும். ஸோ அதனால நீங்க அதிமுகவை இன்னைக்கு நீங்க காலி பண்ணீங்கன்னா தாவேக்கா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இன்னும் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கூட்டணி கட்டிலாம் வச்சு முன்னாடி விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டுல எல்லா கூட்டணியும் இங்கே வந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 பைப்போலார் தானே கரெக்டாக இருக்கும். நீயா நானா அப்படின்னு தானே கரெக்டாக இருக்கும். இல்லை 3வது ஃப்ரண்ட்டு 4வது ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும்பொழுது 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீக்காக தானே தெரிவாங்க. எல்லாமே ரைட்டுங்க, வீக்காக தெரிவாங்கலாம் கரெக்ட். ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு அதிமுகவால் பாதிப்பு இருக்கா இல்லையா? தாவேக்காவுக்கு அதிமுக ஸ்ட்ராங் ஆனால் தாவேக்காவுக்கு பாதிப்பு தானே. அதிமுக இருக்கிறது தாவேக்காவுக்கு சிக்கல் தானே. அதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், காலி பண்ண விடாதீங்கன்ற. தாவேக்கா அதிமுகவை காலி பண்ண முயற்சி பண்றாங்க, தாவேக்காவுக்கு நல்லது. நீங்க எதுக்கு அதிமுகவை காலி பண்றீங்க? நேத்து ஓகே. ஸோ நீங்க சொன்ன எக்ஸாக்டான பாயிண்ட் தான். இப்போ தாவேக்கா அதிமுகவை காலி பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன் அப்படி முயற்சி பண்றாங்க? எல்லா ஆட்களையும் உள்ள தூக்குறாங்க, வரிசையா தூக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதிமுகன்ற கட்சி இருக்கக்கூடாது. நாளைக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு தான். ஆமா, ஒண்ணு ஏன் ஓட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்க வச்சிருக்க ஓட்டு ஏன் ஓட்டு, எனக்கு வர வேண்டிய ஓட்டை கையில வச்சிருக்காங்க. 2வது, நாளைக்கு நான் தப்பு பண்ணேன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் அதிமுக தான் போவாங்க, திமுக போக மாட்டாங்க. சோ அதிமுகன்ற ஆப்ஷனே களத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் டிவிகேவோட நோக்கம். அப்ப அதை முறியடிக்கிறவர் தானே நீங்க பண்ணணும். அதிமுகன்னு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அப்ப இருக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து பெஞ்சமின் அவர்கள் நேற்று வந்தாரு. அவரை நீங்க வராதிங்க, அங்கே நில்லுங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் எடப்பாடி அவர்கள் கூடயும் பிரச்சனையில் இருக்காரு. நீங்க வராதிங்கன்னு டிஎம்கே சொன்னா ஓகே ரைட்டு அப்படின்னு இங்க போயிட போறாரு. இப்ப 2 வகையில விஷயம் இருக்குங்க. இப்ப என்னன்னா, ஒண்ணு நீங்க பேச்சுவார்த்தை தான் நடத்தி ஒருத்தர் உள்ள கொண்டு வருவீங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா சில பேர் மாட்டிப்பாங்க, கைவிடப்படுப்பாங்க, எங்கேயும் போறதுக்கு இடமே இருக்காது. பெஞ்சமின் பார்த்தோம்னா அவரு வேலுமணி சண்முகம் டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பதவியெல்லாம் பறிக்கப்படுது, கட்சி பதவிகள்லாம் பறிக்கப்படுது. ஸோ அவருக்கு அதிமுகலையும் பெரிய ஸ்பேஸ் இல்லை, தாவேக்கால ஸ்பேஸ் இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரில. ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தோம்னா தாவேக்கா வர, அவர் வேற வழி இல்லாமல் டிஎம்கே வராது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் டிஎம்கே வரான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வீக் ஆகாதீங்க அதிமுக வீக் ஆகிற மாதிரியான இமேஜையும் நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு சைடில் தாவேக்கா அதிமுக காலி பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் நம்மளும் அதிமுக காலி பண்ணுவோம், நம்ம கட்சிக்கு நிறைய பேர் வர மாதிரி காணிச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
நீங்க சொன்னது போல பெஞ்சமின் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது, இங்க வராருன்னா ஓகே பெர்ஃபெக்ட். ஆனா சிஸ்டமேட்டிக்கா நீங்க அதிமுகவை பழையபடி காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது லாங் ரன்ல உங்களுக்கு தான் சிக்கலாகும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே முன்னாடி மாதிரி சதறாது. இப்போ சாலிடா போய் எல்லாமே போய் தாவேகா கிட்ட சேர்ந்துரும். முன்னாடி என்டிகே பிரிச்சாங்க, பிஜேபி பிரிச்சாங்க, தாவேகா பிரிப்பாங்கன்னு நினைச்சோம். இப்போ முன்னாடி இருந்த பாலிடிக்ஸ் வேற, ஆனால் இப்போ அப்படி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. முன்னாடி வந்து திமுக வேணுமா வேணாமான்றது அரசியலாக இருந்துச்சு, இப்பொழுது விஜய் வேணுமா வேணாமான்றது அரசியலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது முன்னாடி ஒர்க்கான அதே ஃபார்முலா திரும்ப ஒர்க் ஆகுமா இந்த இப்போ எலெக்ஷன்? சிம்பிள்ங்க, முன்னாடி இருந்த அரசியல் தான் இப்பயும் இருக்கு. முன்னாடியும் திமுக எதிர்ப்பு, இப்பயும் திமுக எதிர்ப்பு தான். திமுக வீக் ஆயிட்டாங்கன்றது வேற, ஆனா திமுகன்ற கட்சி இருக்கு. திமுக எதிர்ப்பு பேச தாவேக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்க திமுக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. அதிமுக விட கடுமையா திமுக எதிர்ப்பை தாவேக பேசிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியா இருக்கும் போதும் அவங்க திமுக எதிர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் தாவேகால இருக்கு இன்னைக்கு. அது ஏற்கனவே கன்சாலிடேட் ஆயிருச்சு ஓரளவுக்கு. இப்போ என்டிகே ஓட்ஸ் கம்மியாக இருக்கு, பிஜேபி ஓட்ஸ் கம்மியாக இருக்கு. அதெல்லாம் காட்டக்கூடியது என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பெருசா தாவேகா கிட்ட போயிருச்சுன்றதான் காட்டுது. அதிமுகவும் காலி ஆயிருச்சுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் முழுமையாக அங்கே போய் கன்சாலிடேட் ஆகும். அதிமுக சும்மா விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அதிமுக ஃபைட் பண்ண தான் செய்வாங்க. நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இபிஎஸ் சும்மா விட்டு போற மாதிரிலாம் தெரியல. அவரு டஃபாக தான் ஃபைட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அக்ரெசிவா இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ விட்டா இவங்க ஒழுங்கிடுவாங்க நம்மள, அதனால ஃபைட் பண்ணி தான் ஆகுன்ற இடத்துக்கு இவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதிமுக இன்னைக்கு நாளைக்கு இல்லாமல் ஆகுறாங்கன்னா கம்ப்ளீட்டா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஃபுல்லாக ஒரு கட்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் ப்ரோ டிஎம்கே விட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம். 60% மேலே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆனாங்கன்னா திமுகவுக்கு அந்த லோடை தூக்க முடியாது. அதனால இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நான் டிவிலாம் பார்க்கும்போது பழைய அரசியல் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி சேனல்ஸ்ல இன்னமும் உட்காந்து திமுக அதிமுகவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவில் இவர் கழண்டு போயிட்டாரு, அவர் கழண்டு போயிட்டாருன்னு. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா திமுக முன்னாடி செட் பண்ண நரேட்டிவ் இருக்கு எலெக்ஷன் முன்னாடி, அதே நரேட்டிவை இப்பயும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்துற வேலையை தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு. அதனால நீங்க அந்த பழைய ஃபார்முலாவை கண்டினியூ பண்ணாதீங்க. அது சரி வராது. அது திமுகவுக்கும் நல்லதில்லை, அதிமுகவுக்கும் நல்லதில்லை. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.